ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நானும் டாலியும் வந்துட்டு ஷவனபெலகுலில் வந்துட்டு கோமட்டேஸ்வரர் டெம்பிளை விசிட் பண்ணோம். இப்போ வந்துட்டு பேலூரில் இருக்கிற சென்னகேஸ்வரர் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இப்போ இந்த டெம்பிளை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த டெம்பிள் 12th செஞ்சுரியில் ஹொய்சல ஆர்கிடெக்சரோட மாஸ்டர் பீஸ். வெளியே பார்க்கறதுக்கு பாருங்க, இந்த ஸ்கல்ப்சர்லாம் எவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டோர்ஸ்லாம் இருக்கிற கார்டன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோன்ஸ்லேயே என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகாக கார் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிள் மெயினாக விஷ்ணு காட் டெடிகேட் பண்ண டெம்பிள். இதில் இருக்கிற பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர்ஸில் ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு ஆர்ட் ஒர்க்லேயே 12th செஞ்சுரியோட கிங், அவங்களோட கிங்டம், அவங்களோட டைனசிட்டி, அவங்களோட டான்ஸஸ் இது எல்லாமே பிக்டோரியலாக நரேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ராமாயணம் மகாபாரதத்தை இங்க இருக்கிற நிறைய ஸ்டாச்சுஸ்ல அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லர்ஸும் வேற டிஃப்ரெண்டா கார் பண்ணியிருந்தாங்க. எல்லா பில்லர்ஸும் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டோன்ஸ்லேயே தான் கார் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அண்ட் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஒரு டெக்னாலஜி இல்லாத டைம்ல எப்படி இந்த டெம்பிள் எல்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கார் பண்ணாங்கன்னு தெரில. இந்த டெம்பிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 103 years ஆயிருக்கு. 1324 to 1351 பீரியடில் சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி முகமது பின் துக்லக் அவங்களோட ஆர்மி இந்த டெம்பிளை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. பட் அவங்களால இந்த ஸ்ட்ராங்கான கிரைனைட் ராக்ஸ்ல பண்ண இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ண முடியல. இங்க நிறைய ஸ்டாச்சுஸோட ஹேண்ட்ஸ், ஹெட், பாடியெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயநகரோட சுல்தான் இந்த டேமேஜ் எல்லாம் ஸ்டாச்சுஸ் கொஞ்சம் சரி பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பில்லர்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்னகேஸ்வர டெம்பிளை கேஸ்வரா டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 சின்ன சின்ன டெம்பிள்ஸ் இருக்கு. அப்புறம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான பில்லர்ஸ் இருக்கு. இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் ஸ்டார் ஷேப்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வெளியே கோயிலோட பியூட்டிஃபுல்லான ஒரு குளம் இருக்கு. இப்போ இந்த கோயிலை பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் நம்ம பேலூரு ஹலேபீடுக்கு தான் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த டெம்பிள்குள்ளே போயிட்டு இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கலாம். நானும் டாலி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் போகணும். சரி வாங்க போகணும், சீக்கிரம் சீக்கிரம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நிறைய ஸ்டாச்சுஸ் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிளில் பிளாக் கிரைனட்லேயே
வந்து எல்லா பில்லர்ஸும் வந்து கார் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு ஒரு பில்லர் ஒரு ஒரு டிசைன்லேயும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய லேர்னாக பண்ணோம். இந்த டெம்பிள்ஸோட ஆர்கிடெக்சர், ஹிஸ்ட்ரி இதெல்லாமே பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த டெம்பிள் வந்து 12th செஞ்சுரியில் வந்து ஹொய்சலா ஆர்கிடெக்சரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹலோபிடிட்டா வந்து ஹொய்சலா எம்பையரோட கேபிட்டலாக இங்கே இருக்குது. டெம்பிள்ஸ் ஆர்கிடெக்சரில் நீங்களாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பிள்ஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். See you next video. Bye bye.